ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இயற்கை விருது வெங்கட் பேசுகிறேன். நம்ம வீட்டில் மீன் தொட்டி வச்சுருந்தோம். அதில் வந்து கப்பீஸ் விட்டுருந்தோம். அந்த கப்பீஸ் வந்து ஃபுல்லாக நிறைய குட்டி போட்டு நிறைய குட்டிங்க வந்துருச்சு. அந்த குட்டிங்க வந்து சரியாக தெரியல. ஆக்சுவலாக நான் வச்சது வந்து பிளாக் கலர் ட்ரே. அந்த பிளாக் கலர் தெரிஞ்சதுனால பாருங்கள் இவ்வளோ தெரியல. ரொம்ப கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது பெரிய மீன் குட்டி மீன். ஆனால் எவ்வளோ குட்டி இருக்குது என்னென்னே தெரியல. ஒரு 2 months ஆச்சு அதை நான் விட்டு. 2 monthsக்கு அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக நிறைய தெரியுது. ஆனால் எவ்வளோ இருக்குது என்னன்னு நம்மளுக்கு தெரியவில்லை. அதனால் தனித்தனியாக பிரிப்போம். இந்த ப்ளூ கலர் ட்ரேயில் வந்து குட்டிங்களையும், எல்லோவில் வந்து பெருசாக விட்டால் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ட்டாக தெரியும். இப்போ இந்த பிளாக்ன்றதுனால நம்மளுக்கு தெரிய மாட்டுது. அதனால் சரி, ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக பிரித்து விட்டால் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ குட்டிங்க நம்மளுக்கு வந்திருக்கு என்னன்றதை பார்க்கலாம். இது தம்பி பசங்க, அவனுங்க தான் வந்து நான் தான் பிடிச்சி விடுவேன் அப்படின்ட்டு அந்த நெட்டு என் கையிலேருந்து பிடுங்கி அவனுங்களே நான் தான் விடுவேன் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. ரொம்ப ஆர்வம் அவனுங்களுக்கு இதில். ஆக்சுவலாக அந்த கப்பீஸே அவங்களோடது தான். அவங்க வீட்டிலேருந்து தான் ஒரு கப்பீஸ் ஒரு பேர் வாங்கியிருந்தாங்க. அதோட குட்டி தான் 5. அந்த 5 குட்டியிலேருந்து ப்ரீட் ஆனது தான் இது. அவங்க சரியாக பார்த்துக்க முடியலன்னு தான் அந்த குட்டியை நம்ம எடுத்து அதை வச்சுருந்தோம். அந்த 5 குட்டியிலேருந்து வந்தது தான் இவ்வளோ கப்பீஸும். ஃபஸ்ட்டு குட்டிங்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துருவோம். கிட்ட போய் பார்த்தா தெரியும். இந்த பாருங்க, கருப்பாக இருக்கிறது எல்லாமே குட்டிங்க தான். சின்னதாக இருக்குது பாருங்கள், அவ்வளோவும் குட்டிங்க தான். அதில் பார்த்தா சரியாக அந்த பிளாக் கலர் ட்ரையில் சரியாக தெரியல. இந்த ப்ளூ கலர்ன்றதுனால தெரியுது. இப்பயும் இதுலேயும் அந்த சன்சைட் லைட்டாக அடிக்கிறதுனால நம்மளுக்கு சரியாக தெரியல. நெட்டு லைட்டாக டேமேஜ் இருக்கிறதுனால ஒரு குட்டி வந்து நல்லா மாட்டிக்கிச்சு பாருங்கள். அந்த குட்டியை தனியாக எடுத்து விட்றோம். இப்போ குட்டிங்கள் எல்லாமே அந்த ப்ளூ ட்ரையில் விட்டாச்சு. இப்போ பெருசுங்களை பிடிச்சி எல்லோவில் விடுவோம். பாருங்க, பெருசு இது. தண்ணி பிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மீனுக்கு தெரியல மீனில். அது பிளாக் கலர் ட்ரையில் வந்து மீன் சரியாக தெரியவே மாட்டுது. இதுதான் நம்ம கட் பீஸோட குட்டிங்க. எவ்வளோ குட்டி இருக்குது பாருங்கள். இந்த ப்ளூவில் கூட சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் குட்டிங்க நிறைய இருக்குது. இது பெருசு ஃபுல்லாக பிடிச்சாது. இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் நான் சொன்னால அந்த 5 குட்டி. அதுதான் அந்த 5 குட்டி. அந்த 5 குட்டியிலேருந்து வந்தது தான் இவ்வளவும் ப்ரீடு. இப்போ இதில் இருக்கிறதுமே அதோட குட்டிங்க தான். ஆனால் 5 மீன் தான் நம்மளோட ஸ்டார்டிங்கு. 5 மீனில் இருந்து தான் இவ்வளோ குட்டிங்களாம் நம்மளுக்கு வந்தது. இதை பெருசாக தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்த இது குட்டி. இதுலேயுமே 1-2 பெருசு இருக்குது. அது பசங்க விட்டுருக்கானுங்க. சரி, அதை அப்புறமா நம்ம பிரித்து விடுவோம். குட்டிங்க எவ்வளோ குட்டி இருக்குது பார்த்தீங்களா? இது பெருசு கம்மியாக இருக்குது. ஆனால் குட்டிங்க நிறைய இருக்குது. சரி, இப்போதைக்கு நம்ம இதை எடுத்து பண்ணி வைப்போம். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.